ஒரு பிளேயரை வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வர வாரங்களை எலிமினேட் பண்ணணும்னு வச்சிருக்கிற அந்த மொத்த டேபிளை ஒருத்தர் ஷேக் பண்ண அந்த கோவத்துல தான் இந்த ட்ராமா ப்ளே ஆகிட்டே இருக்கே தவிர இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரியும் இல்லை இந்த சீசனில் இதுக்கு முந்தின வாரம் சீசனில் வந்து தீபக் ரஞ்சிதா கேப்டன் ஆகிறதுக்காக ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், பவித்ரா வந்து ஷி இஸ் கீப் ஆன் கிவிங் டஃப் ஃபைட்டு. ஸோ இதில் ரஞ்சித்துக்கு பாரபட்சம் பார்த்தவங்க பவித்ராவுக்கும் சேர்த்து அதே பாரபட்சம் தானே பார்த்துருக்கணும். ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ணது ஏன் சப்போர்ட் பண்ணீங்கன்றது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அடிக்கணும், ஒருத்தர் அடிக்க விடாம பார்த்துக்கணும். அப்படின்னும் போது கேம் முடிஞ்சிடுச்சா அது வந்து ஒரு பிளேயரோட சாய்ஸ். டாஸ்க்கு தான் உங்களுதா இருக்கணுமே தவிர கேமர் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது. நீங்க எப்போ ஓட் போலிங்னு ஒன்று வந்து அந்த ஓட் போலிங்ல பயாஸா குரூப்பிசமா யாருக்கு என்ன வேணுமோ அதை விட்டு கொடுக்குற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போச்சு. அப்பெல்லாம் உள்ள தலையிடாம இப்ப சும்மா ஒரு கேம் பிளே பண்றதுன்றது இவங்க ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை டிசாஸ்டர் ஆக்குற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்ததுனாலையும், ரெண்டாவது இந்த பிளேயையும் ஒரு கண்டென்ட் ஆக்கலாம் அப்படின்னா, ஆனா இது எல்லாமே அவனுக்கு மெரிட்டா தான் போகுது. அதான் சொல்றேன். இப்ப ஏன்னா முத்துக்குமரன் பண்ணும்போது மட்டும் ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி காமிச்சு அதை வந்து பப்ளிக்குக்கும் அங்க வீட்டுல இருக்கிற மக்களுக்கும் வந்து ஒரு ஹைலைட்டா காமிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த சைக்கிள் அது கூட அதுக்கு முந்தின நாள் வந்து அன்ஷிதா பண்ணிருப்பாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கேட்காம முத்துக்குமரன் பண்ணும்போது மட்டும் ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி காமிக்கும் போதும், அதுக்கப்புறம் இப்போ வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து ஏன் இது முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம்ல. ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து தப்புன்னு எப்படி வந்து பிக் பாஸ் முடிவு பண்ணலாம்? ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு இது மாதிரி. அதான் கேக்குறேன். அதுதான் சொல்றேன். ஒரு வியூகத்தை பிக் பாஸ் கேம்குள்ள கேம் பிளேயருடைய வியூகத்தெல்லாம் கொஸ்டின் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அவருக்குள்ள பல வியூகங்கள் இருக்கும். நீங்க கேமை வந்து டாஸ்கை கொடுத்துட்டு பேசாம இருக்கலாமே. அதுக்கப்புறமும் அதுக்குள்ள போய் நீங்க வந்து ஃபேவரட்டிசம் காட்டுறீங்க, நீங்க அதை பண்றீங்க இதை பண்றீங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து நீங்களே தான் உங்களுக்குள்ள ஒரு முடிவு. நீங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும், எத்தனையோ கேம் வந்து அன்ஃபேரா விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்பவே நிறுத்தி இப்படி விளையாடக்கூடாது தப்புன்னு சொல்லியிருக்கலாமே. அப்பெல்லாம் விட்டுட்டு முத்து பிளேயர். அப்போ இது என்னன்னா நீங்க ரெண்டு விஷயம் இருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவா தான் பார்க்கணும். அப்படின்னா முத்து மாதிரியான ஒரு பிளேயர் கிட்டக்க எப்பவுமே வந்து வேற விதமான குவாலிட்டி கேம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப நேர்மையா விசுவாசமா அப்படி ஒரு பாயிண்ட்ல பேச ட்ரை பண்றாங்கன்னா அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகல. எக்ஸாக்ட்லி. ஆமா 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 கரெக்ட் கரெக்ட் எனக்கு கரெக்ட். வந்து என்னன்னா முத்துக்குமரன் ஆன கேம் உங்க பிளானை டிஸ்மேண்டில் பண்ணுது, அது டிஸ்லோகேட் பண்ணுது. அது வந்து ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற ஒரு கடுப்புல இப்போதைக்கு என்ன அவர்ஷனோ அதை காமிச்சிட்டு ஓகே பரவாயில்லையே இவன் ரொம்ப 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 நேரம் கெஞ்சிட்டு இருக்கான், இதுவே ஒரு கண்டென்ட் ஆக்கிப்போம், எண்டில் வந்து இவனுக்கு தான் மைலேஜ் ஆக போகுது, ஸோ மறுபடியும் ஒன்று முடிப்போம். அது இதில் என்ன நான் இதில் வந்து நெகட்டிவாக பார்க்கறது என்னன்னா அதில் ஒரு டிஃப் இருக்கணுன்றதுக்காக இந்த வீக்கெண்ட்ல மறுபடியும் இவன் கில்ட்டா ஃபீல் பண்றதுக்கு ரஞ்சித்தோ ராயனோ வெளில போனா இது அதில் தான் போய் முடியும். இந்த என்எஃப்பி பாஸ் வந்து இப்போ ஒருவேளை ரஞ்சித் இருந்து ராயன் வெளில போற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அகைன் முத்துக்குமரன் எனவே என்எஃப்பி பாஸ் அடுத்த வாரம் தான் பிரதர். இந்த வாரத்துக்கு ஒண்ணுமே இல்லையே. அடுத்த வாரம் தான் என்எஃப்பி பாஸ். இப்போ என்எஃப்பி பாஸ் கிடைச்ச அந்த வாரத்தை புடிங்கிட்டாங்களே. ரவி நானும் அதான் பாக்குறேன். ரெண்டாவது நீ சொன்ன மாதிரிதான். அதாவது ரவி இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம், ஆனா ரவி என்னோட இன்டெலிஜென்ட்டா இருக்கப்படாது. அதான் பிபி நினைச்சாரு போல. யூ கான் பி ஸ்மார்ட்டர் than me மேன்ங்கிற காண்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல சுருக்குன்னு ஏறிச்சுன்னு நினைக்கிறேன் பிபிக்கு. அந்த கிரியேட்டிவ் டீம் ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன் 500 பேர் கொண்ட வேலைகளை எனக்கு ஒன்றும் புரியலையே. 500 பேரோட வேலையை இவன் எங்க சிதைச்சான்? 500 பேர் 6 ஸ்டெம்ப் நடுறதுக்கு இதுக்கு 500 பேர் இல்ல. எனக்கு 500 பேர் சேர்ந்து இவ்வளவு பெரிய கோல் போஸ்டும் பாலும் நீங்க சூஸ் பண்ணும் போதே உங்க கிரியேட்டிவ்னஸ் பயங்கர ஹெவியா தான் தெரியுது. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதை ஏதோ செதைச்சிட்டான்னு சொல்லும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸாச்சுரேஷனா இருக்கு. அவன் என்ன செதைச்சான்? இந்த வாட்டி யாரோட காமிக்கிறாங்க சேனல் ஹைலைட்டா? இந்த ஒரு வருஷமும் சேனல் காமிப்பாங்கல்ல ஹைலைட்டா ஒரு கண்டஸ்டன்ட் காமிப்பாங்கல்ல. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சேனல் கண்டஸ்டன்ட் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாட்டி யாரை பாக்குறாங்க கண்டஸ்டன்ட்ஸ்? தீபக். ஓகே தீபக்க வந்து ரொம்ப நீங்க பாத்தீங்களா
இந்த எத்தனை வாரம், 12 வாரமா 10 வாரமா 11 வாரமா 11th week 11 முடிய போகுது. வீக்ஸா ஹோஸ்ட் கிட்டக்கையும் சரி மற்ற எந்த இடத்துலயும் சரி ஒரு மாதிரி நேம வந்து எந்த இடத்துல இப்போ ஹோஸ்ட் குறிப்பா எடுத்துட்டா ஒரு இடத்துல கூட பிட் ஆஃப் ரோஸ்ட் கூட இல்லாம கம்ப்ளீட்டா டிராவல் ஆன ஒரே பிளேயர் யாருன்னா தீபக் மட்டும். எக்ஸாக்ட்லி. He's been pampered and protected in such a way. And most of the element of videos of 1 hour, what is being projected, none of the video is negative against Deepak. 11 weekல ஒரு வீக் 1 hour வீடியோ கூட நெகட்டிவா இருக்கு. Nothing against Deepak. ஆமா, அது தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தப்பு இல்லை, அவரோட கேம் தப்பு அவரோட கேமும் இல்லைன்றதை கொஞ்சம் தாண்டி தப்பு இல்லைன்றதை தாண்டி ஃபேர் இல்லை. இட்ஸ் நாட் ஃபேர். நீங்க வந்து ரஞ்சித்தை அந்த ரோஸ் பண்ணிட்டு தீபக் வந்து சாதாரணமா லேபர் தானே நீ இந்த டீயை குடின்னு சொன்னதெல்லாம் வந்து இட் இஸ் டோட்டலி அன்ஃபேர். ஹோஸ்ட் அப்படி பண்ணக்கூடாதுல்ல, அது விச் இஸ் நாட் ஃபேர். நீங்க கேம்குள்ள என்னவோ பண்ணிட்டு போங்க, அதை நீங்க காட்டுங்க, காட்டாம போங்க, வாட்எவர். நீங்க ஒரு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றீங்கன்னா அட்ரஸ் பண்ணா எல்லாரும் யூனிவர்சலா ஒரே மாதிரி அட்ரஸ் பண்ணுங்க. ஜாக்லினுடைய பாயிண்ட்ல வந்து இங்கிலீஷோ இல்ல மார்க் பண்ணும் போதோ ஒரு பொண்ணு ஈஸியா இருக்குன்னு ஒரு மாதிரி டிக்டேட்டிவா ஜாக்லினுக்கு டவுன் பண்ற மாதிரியும் தீபக்கை ஸ்கோர் பண்ற மாதிரியும் பேசுற இடங்கள்லாம் வந்து விமன்ன்றதுனால ஈஸியா இருக்கிற மாதிரி ஸ்கோப் ஆயிடுச்சு ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரவி, சாரி டு இன்டரப்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த the roasting so called what you call so called roasting, நீங்க பாத்தீங்களா ஜெஃப்ரி கிட்ட கூட மகா தப்பே பண்ணிருந்தா கூட அவங்க நான் லைவ்ல பார்க்கும்போது பாக்குறேன், நல்லா தெரியுது எனக்கு. ஜெஃப், இது உனக்கு தெரியும்ல, இப்படி பண்ணக்கூடாது தெரியும்ல, உனக்கு அந்த மாதிரி உனக்கு தெரியும்ல, நீ இப்படி பண்ணிருக்கலாம் உனக்கே தெரியும்ல. எல்லாமே எடுத்து கொடுக்குறாரு. என்னைக்காவது ஒரு நாளாவது நான் பிளண்டா கம் ஆன் மேன், வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங் அப்படின்னு சொல்றதே இல்லையே. சேத் இஸ் நாட் சேயிங் தட். எவ்ரி டைம் இஸ் சேயிங் இது நீ வந்து உனக்கு இது தெரியும்ல, நீ பண்ணக்கூடாதுல்ல, உனக்கு தெரிஞ்சே நீ பண்ற அந்த மாதிரியே சட்டிலா போயிடுறாரு. ஏயா நீயும் 22 வயசு அடல்ட்டும் கையெழுத்து போட்டு தான் போயிருக்க, விரல் சூப்பர குழந்தையா 18 கிலோ 22 கிலோ எல்லாம் கோட்டா வயசு ஆச்சு. அது என்ன அந்த பிரிவிலேஜ், சில பேருக்குலாம் பிரிவிலேஜ் நல்லா தெரியுது, நல்லாவே தெரியுது. அது மாதிரி அது இருக்குதா சார். சாச்சரா, ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ரவி, ஈவன் சௌந்தர்யா ரவி, நான் பாக்குறேன் லைவ்ல மைக்க மண்டையில வச்சுட்டு மனுஷன் எப்ப பாரு சிரிச்சுனே தான் இருக்காரு. ஐம் சாரி டு சே தட். அவர் வந்து எப்படின்னா ரோஸ்ட் பண்ணணுமே, மக்கள் நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக நாம்கே வாஸ்தே அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு தான் கேள்வி, அந்த கேள்விலாம். பட் சீரியஸா இவன் ரோஸே பண்ண வேணாம்னு நினைக்கிற ஆளுங்களை போட்டு பிச்சை எடுத்துறான் மனுஷன். நான் ஸ்டாப்பா பேச விடாம பண்ணி கடைசியா பேசன்னு வரும்போது உக்காரு அப்படின்றது. which is actually wrong. Yeah, that is what actually என்னன்னா இவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருவேளை இவர் சான்ஸ் எடுத்தா கூட இவங்களெல்லாம் ரோஸ் பண்ணிடலாம் சார். தீபக்கை வந்து அங்க இருக்கிறவங்களாலே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்க வேண்டிய ஒரு ஆளும் கேள்வி கேட்கலன்னா தட் வில் பிகம் a super confident for a player to play the game. நீங்க எந்த பிளேயரும் தீபக் கிட்டக்க வந்து கொஸ்டினையோ வாய்ஸையோ ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை தான் ஒரு இடத்துல அருண் சொல்லியிருப்பார், நம்ம ஏதாவது பண்ணா என்ன தீபக்கை சேர்ந்து சார் கேட்கவா போறாரு அப்படின்றத ஒரு இடத்துல அருண் சொல்லியிருப்பார். இது இந்த அளவுக்கு அந்த தாட் ப்ராசஸ் அவர் உள்ள கிரியேட் பண்ணியிருக்க கூடாதுல்ல. தீபக்கா இருந்தாலும் கேள்விகள் கேட்கப்படும்ன்ற மாதிரி இருக்கணும்ல. இன்னைக்கு ரஞ்சித்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. போன வாரம் ரஞ்சித் சார் ரோஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த அது அவரே வந்து ஒரு சேச்சுரேஷனுக்கு புல் பண்ணி கூட்டிட்டு வந்தாருன்னு வைங்க. ஆனா பட் த ப்ராப்ளம் அட்ரஸ்ட், கேப்டன் இருக்காரா இல்லையான்றதை மறந்து போற அளவுக்கு இருக்கிற ஒரு ஜோன் எவ்வளவோ, அதே மாதிரி அருண் தீபக்கோட இஷ்யூல வந்து தீபக்கு ஃபேவரா பேசுற மாதிரி பேசுனதும் தப்பு தான். கரெக்ட் தான். அது வந்து என்னன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க அப்படி பண்ணாலும் தீபக்கோட கேம் வேல்யூ எல்லாம் எதுவும் குறைய போறது. இஸ் மெச்சூரிட்டி இஸ் வெரி அதான் சொல்ல வந்தேன். அவருக்கு பயங்கர மூளை இருக்கு, இவ்வளவு பேப்பர் பண்ணணும் அவசியமே கிடையாது. எக்ஸாக்ட்லி கேம் ஆடிப்பாரு. எக்ஸாக்ட்லி. அவர் தொடாம கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சதுதான்
இல்ல ஒரு சில பேர் இருப்பாங்க, நீங்க தொட்டீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் உடைஞ்சிடும். கரெக்ட் தான். ஹாரி, நைஸ் டு see you டா இந்த ஸ்பேஸ்ல. ஏய்யா ஆக்சுவலா நான் குரூப்ல போட்டிருந்தாங்க ரவி சாரும் நீங்களும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த எம்கே ஃபேன் குரூப்ல. ஸோ ஓகே. அதான் ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் வாட் ரவி சார் என்ன சொல்றாரு நேற்று நைட்டு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இந்த ராஸ் மஞ்சள் வேற வந்து போப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பண்ண தப்பு தப்புனா அதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டாச்சுல, திருப்பி திருப்பி தப்பு தப்புன்னா. இப்ப நான் கேட்பேன் ரவி, திஸ் சவுண்ட்ஸ் ரியலி வியர்ட். நிறைய பேர் என்ன கல்லால கூட அடிப்பேங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது எமோஜி இருந்த இந்த மிஸ்டர் ரஞ்சித்தை நான் டாப் 5ல நான் வச்சு பாக்குறேன். இஸ் இட் ரைட் ஆர் ராங் ஆர் இட்ஸ் சோ வியர்ட் ஆர் கிரேசி? எனக்கு அந்த ஈமோஜி இல்ல இப்போ, எல்லாம் போடுவேன். இந்த வாரம் ஹெல்மெட் கிளம்புடா, கவலைப்படாதீங்க. சார் ப்ளீஸ் சார், எப்படி இருடா சார் நீங்க வச்சு இருடா பாக்குறீங்க? எனக்கு சுப்புடு, முடியல சார். சுப்புடு இருடா. இல்ல ரவி சொல்லுங்க ரவி. ஆக்சுவலி நான் வந்து டாப் 5ன்றதை விட இப்ப இன்னைக்கு இவர் எலிமினேட் ஆறார் தான். இன்னைக்கு தான் அவர் இன்னைக்கு எலிமினேட் ஆறார் தான். இப்போ உதாரணத்துக்கு அஸ்யூமிங் டுடே இஃப் ஹி இஸ் கோயிங் டு எலிமினேட், let all the 11 player declare that you are totally unfit to play against him to tear his mask. நீ மாஸ்க் போட்டிருக்கேன் 75 நாள் சொல்றது மேட்டர் இல்ல. அத ஒரு நாள் கூட பிரேக் பண்ண முடியலன்னா நீங்களா என்ன நடிகர்கள்? எக்ஸாக்ட்லி அதாவது he is someone who's supposed to be very much appreciated once he comes out of this game for his absolute talent in holding his patience and calmness throughout the show. அது பயங்கரமா ப்ரோவோக் பண்ற ஷோ சார். நீங்க பார்க்குற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. உள்ள வந்து அநியாயமா அதெல்லாம் நான் இருக்கும் போதெல்லாம் ஜாக்லின் வாய் விட்டதெல்லாம் பயங்கர ஜாஸ்தி. நான் ஆரம்பித்த வாரம் தான் அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ வாரங்கள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ டேர்ன் அவுட்ஸு, அங்கங்கே தன்னை மீறி வெடிச்ச, தன்னை மீறி செஞ்ச சில செயல்பாடுகள்ன்றதுக்கே இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறார், ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறார், மாஸ்க் போட்டுட்டு இருக்கார், அது இதுன்னு சொல்ற இவங்க அந்த மகா நடிகனை எந்த ஒரு இடத்துலையும் நிலைக்குலைய வச்சு அவருடைய ஒருத்தன் டெவில் டாஸ்கில் போய் ரஞ்சித்தை டெவிலா மாற்ற முடியலன்னா நீங்க மற்ற ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் இதெல்லாம் வாங்கி என்ன பிரயோஜனம்? he proved he's a complete hero. அவர் வந்து ஒரு பக்கா ஹீரோ மெட்டீரியல் அண்ட் நீங்க எல்லாம் பச்சாக்கள் தான் அப்படின்றத ஒரு இடத்துல சும்மா அந்த ஏஜின் அடிப்படையில கலாய்க்கிறது யார் வேணாலும் கலாய்க்கலாம். திறமையா யாராச்சும் ஒருத்தர் அவர் மாஸ்க முத்துக்குமரன் உட்பட சொல்றேன், அவரோட மாஸ்கை உடச்சு காட்ட முடிஞ்சுதா? நீங்க அன்பாவே நீங்களும் தானே அடிக்கணும்னு நினைச்சீங்க. யாராச்சும் ஒருத்தராவது ஆக்ரோஷமா போய் அவர்கிட்ட அடிக்கணும்னு நினைச்சீங்களா? ஏன் ஆக்ரோஷமா போனா ரஞ்சித் சாரோடைய நலம் விரும்பிகளோ இல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயமோ கூட தனக்கு ரிவர்ஸா திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே ஒரு கட்டமைப்புல ரஞ்சித் சாரை சாட்டர்டே சண்டே கிரவுண்ட்ல தானே விளையாடுறீங்க. வீக்லி 5 நாள்ல வந்து ரஞ்சித் சாரை ஒன் ஆஃப் த ஓட்டுக்கு தேவையான ஒரு ஆள் மாதிரி தானே கூட சேர்த்துக்கிட்டீங்க. ஆக்சுவலா though I for my exit he is the major reason, but I was completely stunned seeing his acting skill. என்ன பிரமாதமா நடிச்சு 75 நாள்ல ஒரு இதுவும் கல்ட்டம் உள்ளவங்களால நான் எக்ஸிட்ல போகும்போது ஆமாண்டா நான் மாஸ்க் போட்டு தாண்டா இருந்தேன், எனக்கு ராசக்காபாளையம் பசுபதினா யாருன்னு வெளியில தெரிஞ்சா போதும், இதுக்குள்ள நான் ஒரு கண்டஸ்டன்ட்டா நான் கம்போஸ்டா இருந்தேன், அந்த கேமை கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்துறீங்களே தவிர என்ன அந்த ஷேடுக்கே உங்களால கொண்டு வர முடியலையே உங்களால. அப்சல்யூட்லி. ஏன்னா நீ சொன்ன ரவி, இதுக்கு மேல ஷேம்லாம் பண்ணனா நான் வந்து அரை நாளையே போட ஹேர்னு சொல்லிட்டு சிறப்ப கழட்டி அடிச்சிருப்பேன். நடிக்கவே இருக்கட்டும், பட் யூ கேன் நாட் மெயின்டைன் இட் டு தி ஹைட்ஸ் மேன். அதாவது நம்மளுக்கு ஒரு கடத்துல மண்டை கபால வெடிச்சிரும். நீ உப்பு போடல, சோறு திங்கல, நீ நாய்க்கு சமானம், நீ ஃபேக் ஏமாத்துற, நீ சாமி எவ்வளவு இதெல்லாம் கஷ்டம். நீங்க சொல்றீங்க as you said ரவி, 2 நாளே காண்டார் அந்த வீட்டுக்குள்ள 75 days. இட்ஸ் ட்ரூலி அமேசிங்.
ஹீஸ் சார் அஞ்சு அதான் நிறைய பேர் சொல்லும்போது அதான் கேட்டேன், நீங்க வியர்டா ஃபீல் பண்ணுவீங்களா அவரை பத்தி நான் சொல்லும்போது நான் அதுதான் அந்த கொஸ்டின் டிஸ்க்ளைமர் போட்டு நான் கேட்டேன். தட்ஸ் அன்பிலீவபிள். இல்ல விசித்ராலாம் ஒரு கட்டத்துல ஃபிளேர் அப் ஆயிட்டாங்கன்னா ரவி, ஆமா 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 விசித்ரா ஆமா மெயின்டைன் பண்ணினே வந்தாங்க. ஒரு கட்டத்துல நோ ஷி குடன், ஓ ஏ கம் ஆன் கேர்ள்ஸ் ஐம் லைக் திஸ் அப்படின்னு நம்ம வந்து வெளியே வந்துச்சு. பட் திஸ் கை இஸ் அமேசிங் மேன். இஸ் அமேசிங். என்ன பாராட்டணும்னா, இந்த முனைப்பு வந்து அவரோட சர்வைவலை வந்து அவர் யாரை டிபெண்ட் பண்ணியும் இல்லாம அந்த சர்வைவலை அடுத்தவங்கள இப்போ எப்படி சொல்றது, தன்னோட இமேஜ் இப்படி இருக்க வச்சே ஒரு அருணை, ஒரு விஷால, ஒரு ஒரு மினிமல் சர்க்கிளை அவர் இம்ப்ரெஸ் பண்ணி உட்கார வச்சிட்டார். ஏன்னா வைல்ட் கார்டு இங்கேருந்து உள்ளே போகும்போது கூட ரஞ்சித் சார் வந்து ஒரு பயங்கரமான ஃபேக்கு அது இதுன்னு பேசுகிறாங்களே தவிர அந்த ரஞ்சித் சாரை வெளில எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் யாராலையும் எதுவும் பண்ண முடியல, இன்க்ளூடிங் மஞ்சரி. உள்ள இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளேயரா இருக்கட்டும், இல்ல வெளியில இருந்து போன இந்த 6 பேராவும் இருக்கட்டும், உள்ள போனோட ரஞ்சித் சாரோட பாச வலையில விழுந்துட்டாங்க. இல்ல சில பேர் ஒதுங்கி தள்ளி நின்றுட்டாங்களே தவிர ரஞ்சித் சாரை வெளில எடுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை யாருமே பார்க்கல. அப்படின்னா he knows how to protect himself by his own way of acting. அது அவர் பிரமாதமா பண்ணி ஐயோ பயங்கரம். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சீரியஸ்லி அப்பா என்ன சீட்டு என்னன்னா நுனியில நீங்க சொன்ன பிரஷர் மாதிரி இருக்கிற இடத்துல சாரி, இது என்னன்னா அந்த டாப் 5 அந்த மாதிரியான மேட்டருக்கு தான் அவர் எலிஜிபிள் ஆக மாட்டாரே தவிர இந்த செகண்ட், ஏன்னா அந்த 5க்கு அவரால் ஏன் வர முடியாதுன்னா ஒரே ஒரு காரணம் தான். இதெல்லாம் வந்து இந்த இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு குட்வில் பெர்ஸ்பெக்டிவ்ல அதுவும் முதல் 50 நாள் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு போனதுனால அது இன்னொரு அடிஷ்னல் பிளஸ்ஸா போயிடுச்சு. முதல் நாள்ல இருந்து இண்டிவிஜுவல் கேமா இருந்திருந்ததுன்னா அவரோட கேமுக்காக டேர் ஆடுறதுக்குன்ற ஒரு சுச்சுவேஷன் வேறன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ வந்து இதெல்லாம் அவருக்கு ஒரு பிளஸ்ஸா போச்சு. பட் வாட்ஸோ எவர் அவருடைய எக்ஸிட் வந்து you mean to say you'll go this week, maybe tomorrow or day after? சவுண்ட் லைக் இப்போ வந்து இப்போ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சவுண்ட் லைக் நேத்து ராயனோட பாஸை எடுத்தத ஒரு காரணம்னு சொன்னா அதுக்கப்புறம் சீயிங் ஆல் தே வில் எக்ஸிட் ராயன்ற மாதிரி போச்சுன்னா மேபி ரஞ்சித் நெக்ஸ்ட் வீக்கா இருக்கலாம். இல்லைன்னா ராயன் மஸ்ட் பி சாரி ரஞ்சித் மஸ்ட் பி திஸ் வீக். இல்ல நான் வேற என்ன ரவி, கிளப் ஹவுஸ்ல வேட்டைக்கு வைக்கல காண்டே கம்முன்றுங்க. நான் வந்து ரஞ்சித்துக்கு காஸ்டியூமே ரெடி பண்ணி வச்சிட்டேன், நேவி ப்ளூல சூட் அப்படின்னு. டென்ஷன் ஆயிட்டாங்க மக்கள். ஆனா சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்குன்னு வைங்களேன். இதர் ரஞ்சித்தா ராயன் லெவல்ல இருக்கு, நிறைய பேர் ரஞ்சித்ல இருக்காங்க. ஓகே 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 ஆனா நீங்க பாருங்க கூப்பிடுறேன். ஒரே விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் தளம் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராணாவுடைய ஆதரவாளர்களுடைய ஸ்பேஸ் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ். பட் இங்கேயும் வந்து எப்படி பிக் பாஸ்ல முத்துக்குமரன் வந்து தனக்கு கிடைத்த ஒரு தனக்கு எங்கெல்லாம் ஒரு விஷயம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் ஒரு அவர் ஸ்கோர் பண்ணக்கூடிய இடங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் தன்னுடைய களமாக மாற்றிக்கொள்ற மாதிரி அவரை பத்தி பேசும்போதும் வேற எந்த ஸ்பேஸா இருந்தாலும் அவருடைய களமா மாறிடுது. அதை நான் இங்க பாக்குறேன். அது வந்து ஆக்சுவலி அது கொஞ்சம் சில பேருக்கு தான் நடக்கும் அது மாதிரி. இன்னொரு வேணா சொல்லுங்க. இங்க ஹோஸ்டும் கோ ஹோஸ்டும் நீங்க இவ்வளவு ரஞ்சித் மாதிரி சமத்தா இருக்க கூடாதுயா. வாயே திறக்காம எல்லாரையும் that's one thing, because நிறைய ஸ்பேஸ்ல பேசக்கூடாதுன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, they also watching people, but நிறைய அவங்க தான் பேசி நொச 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 நொச. நான் நடுவுல ஒண்ணு சொல்லட்டுமா, நானும் அப்பலேன்னு பாக்குறேன், யார் இந்த 2 மனுஷங்க வாயே திறக்காம இருக்குதுங்களே இந்த 2 பிள்ளைங்களும். இல்ல அது அது இல்லாம சார் ரமேஷ் சார் நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியனா தான் நான் இன்னைக்கு வரைக்கும் பிக் பாஸை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் முத்துக்குமரனை பத்தி நான் இந்த அளவுக்கு பேசுறேன் அப்படின்னா ஒரு கேம் எனக்கு பிடிச்சி போய் நான் இந்த அளவுக்கு என்னுடைய பாசிட்டிவ் சொல்ற இவ்வளவு தூரமா பேசிட்டு இருக்கேன். பட் இதே வந்து முத்துக்குமரன் அவங்களுடைய அந்த ஃபேன் அந்த ஸ்பேஸினுடைய ஆட்கள் இங்க இருக்கலாம், இருந்தாலுமே நான் அதுக்குள்ள போக மாட்டேன். ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் ரவீந்திரன் சார் அதுக்குள்ள வராருன்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தடவை
எந்த ஒரு விஷயமும் சொல்லாம டக்குன்னு கீழ இறக்குனதுல எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம அதுல போறது கிடையாது. ஆ ஓகே. ஆமா, ஆமா. அதுலருந்து அதுக்குள்ள போறது கிடையாது. அ ஸோ ஆனா இதுக்குள்ள வரும்போது ஆனாலும் நான் அது வந்து ஈவன் அவர் செய்றாருங்கிறதுக்காக நான் அவருடைய இந்த முத்துக்குமரன் மேல நம்ம வந்து கோவப்பட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? இருக்கிற உண்மைய நம்ம சொல்லி தானே ஆகணும். அதனால நான் மத்த ஸ்பேஸ்ல நான் பேசுவேன் அந்த மாரி. பட் ஆனா இங்கேயும் வந்து அதத்தான் நான் சொல்ல விரும்புறேன். முத்துக்குமரன் எப்படி பிக் பாஸ்க்குள்ள இருந்தாலும் சரி, பிக் பாஸ்ன்னு இல்ல சார். அத தாண்டி வெளிய அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யூ வில் பி வெரி அட்டாச்ட் டு ஹிம் ஆக்சுவலி. ஏன்னா அந்த பர்ட்டிகுலர் களத்த வந்துட்டு அவர் கவர்ந்துருவாரு. அந்த பர்ட்டிகுலர் அந்த ஸ்பேஸ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவருடைய ஸ்பேஸா மாத்திருவாரு. அது நேச்சுரலாவே அது வருது. ஸோ அவர மாறிடுது. பத்தி கரெக்ட். பேசினாலுமே ஆமா. அவர பத்தி பேசும்போதே நம்ம வந்துட்டு இது ரவீந்திரன் சார் வந்து இந்த அளவுக்கு அவர சிலாகிச்சு பேசுறாரு. இந்த அளவுக்கு அவர் கூடயே இருந்துட்டு வெளிய வந்து சொல்றாருங்கும்போது, அப்போ அவர்லாம் அவரு கூட ஒரு வாரம் தான் டிராவல் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த ஒரு வாரத்துல இவர் இந்த அளவுக்கு சிலாகிச்சு பேசும்போது, அவருடைய அவருடைய அந்த ஆராவ பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. ஸோ அதுதான் நான் வந்துட்டு ரொம்ப அட்மையர் ஆகுறேன். சூப்பர், சூப்பர். இன்னொன்னு நோட் பண்ண என்ன இத ரவி இந்த லா லா லாஃப் லாஃப்டர பத்தி ஒண்ணு சொல்லணும். அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கலக்குறான ஒரு ஸ்பேஸ்ல லாஸ்ட்ல முடிச்சு நான் இப்ப ஸ்பேஸ விட்டு கிளம்புறேன். ஹோஸ்ட் உங்க வாயால முத்துக்குமார் தான் வின்னர்னு சொல்லுங்க. கலக்கறப்பா நீ. இதுல அண்ணா அண்ணா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல இது இல்ல இல்ல என்னன்னா அண்ணா நான் I literally love that the way he was saying no. அதெல்லாம் சரி I'm just going to move out of space now. Now open your mouth and say முத்துக்குமரன் is a winner. ஆக்சுவலா அண்ணா ஒண்ணும் இல்ல இதுல அண்ணா ஒரு பாயிண்ட் மட்டும் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ஹோஸ்ட் அண்ட் கோ ஹோஸ்ட் இஸ் வெரி ஸ்வீட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் யூ ப்ராட் முத்துக்குமரன் ஆர்மியோ இல்லை அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக பார்க்கும்போது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸோ இல்லை அந்த ஃபேண்டம்காக இருக்கிற ஒரு ஸ்பேஸோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் வந்து இட் கேன் நாட் பி ஸ்வீட் லைக் யூ பீப்புள் பிகாஸ் இட்ஸ் லைக் கொலாபரேஷன் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் அ ஃபேண்டம்ஸ் வில் என்டர் டு டார்னிஷ் தட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்க்குள்ள பூந்து பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்னன்னா நீங்களாம் ஒன்றும் கிடையாது, எங்க இப்போ ஏதோ ஒரு கண்டஸ்டண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி அதை வந்து ஒரு பெருசாக பேசி அந்த இடத்துல ஒரு சீனை கிரியேட் பண்ணோம் அப்படி இப்படி அப்படின்னு. ஸோ அது என்ன ஆகுது, ரைவல் ஆகி இன்னொருத்தவங்களோட ஸ்பேஸில் திருப்பி இறங்கி அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு ஒரு டிக்கிள் ஒரு ப்ரோவோக்கிங்னஸ் ஆகிடுது. பட் இந்த மாதிரி ஸ்பேஸில் எப்படின்னா நீங்கள் முத்துக்குமரன் இல்லை, இப்போ நீங்கள் இந்த டாபிக் வந்து சுற்றி சுற்றி ஒரு நாள் நான் இருக்கிறதுனாலயா இல்லை நல்லவேளை இப்போ லாஸ்ட் 2-3 வந்து ரஞ்சித் பவித்ரா அப்படின்லாம் பேசணும். நான் சொல்கிறது என்னன்னா அப்படி ஒரு வேலை மாறி அது அப்படி ட்ராவல் ஆச்சுன்னா இந்த ஸ்பேஸில் முத்துக்குமரன் இல்லை எல்லாமே வந்து அழகாக நார்மலைஸ்டாக எல்லாரை பற்றியுமே வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஹெல்த்தியாகவும் எந்தெந்த இடத்துல வீக்காவோ அதை வீக்கை வந்து ஹைலைட் பண்ணி பேசிடலாம். பட் ஃபேண்டம் க்ரௌடு இருக்கு பார்த்தீங்களா, அது நீங்கள் நினச்ச மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. இது நீங்கள் வேணா பேருக்கு ராணவன்னு போட்டுக்கலாம், பட் யூ கைஸ் வர் வெரி ஸ்வீட் எனஃப் டு ஹேண்டில் ஆல் த பீப்புள். பட் சீரியஸ்லி தேங்க்யூ சீரியஸ்லி ஸோ மச் ரவி சார். இல்ல ஆக்சுவலி இல்ல இல்ல இன் கேஸ் பார்த்தா நான் ராணா பத்தி வாயே கூட திறக்கல. ஆனா ஒண்ணு சொல்றதுக்காக சொல்லல. இப்ப இது 2 நாளுக்கு முன்னாடி பண்ண அவன் கூத்துல தான் எனக்கு எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவன் கலக்கலாம் பண்றான் தெரியுமா சில விஷயம். அதுதான் இல்ல இல்ல சொல்றேன். அவன் என்னமா பண்ணான் ரவி, அவன் என்னமா பண்ணான், நேர சவுண்டு கிட்ட போனா சவுண்ட கூப்பிட்டான், சவுண்டு பக்கத்துல போனான், ஏதோ அவன் சொல்ல போறான்ட்டு. நான் ஒண்ணு சொல்றேன், நீ எப்படி இருந்தாலும் எல்லா கேம்லயும் பார்ட்டிசிபேட் பண்ற, எப்படி இருந்தாலும் நீ தோக்கதான் போற, ஏன் விளையாடுற? ஆக்சுவலா ராணவ் வந்து இந்த சீசன்ல வந்து ராமா இந்த ராணவ் வந்து இந்த சீசனுடைய வரம், இந்த சீசன்ல இருக்க சில கண்டஸ்டன்ட்டுக்கு சாபம். அதுதான் ராணவோடைய பெரிய வைல்ட் கார்ட்லயே மஞ்சரி ராணவ் மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஃபைண்டு யாருமே கிடையாது. அதனால ராணவுக்கான ஒரு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. இப்ப நேத்து கூட நீங்க சரியா அதை ஒரு ஷாட் மட்டும் தான் கவனிச்சேன். எல்லாரும் உட்கார்ந்து இந்த நடந்த நிகழ்வுக்கு வருத்தப்பட்டு இருக்கும் போது ராணவ் ஒரு டைலாக் 500 பீப்புள் அந்த ஒரு டைலாக் கேட்கும்போது எனக்கு சிரிப்பா வந்தது. இங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க, அவன் என்ன பேசிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி.
அது அது அவனோட ஓன் யூனிக்னஸ். அவன் அழகா கியூட்டா ஏதோ ஒண்ணு உண்மையிலேயே சொல்லணும்னா சௌந்தர்யாவை கிளி கிளின்னு டைலாக்கா இல்லாம அவனோட ஓன் வே ஆஃப் கஸ்டம்லயே கிழிச்ச ஒரு பிளேயரை வந்து எனக்கு கேட்டா, ஏன்னா அந்த தைரியம் அங்க இருக்கிற பல பிளேயர்ஸ் கிட்ட கிடையாது. ஆனா அதை அசால்ட்டா ராணுவம் பண்ணுவான். சௌந்தர்யா எக்ஸாக்ட்லி. மோதக்கூடிய சௌந்தர்யா இப்போ ராயன்லாம் இங்க இருந்து கிளம்பி போகும்போதே, அப்பா இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஃபேண்டம் இருக்கு, இந்த பொண்ணோட போய் கூட்டு வச்சுக்கிட்டு இந்த பொண்ணோட அப்படியே டிராவல் பண்ண நமக்கும் நம்மளோட ஒரு ஒரு இமேஜ் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் கிடைக்கும்னு பிளான் பண்ண மாதிரி போய் அங்க அவன் அந்த பொண்ணுங்களை தவிர வேற யார் பக்கமும் போகல ராயன். ஆனா ராணவும் இதே மாதிரி தான் பார்த்துட்டு போன பிளேயரா இருந்தாலும் ராணவ் ஆடின மொமெண்ட் ஆஃப் கேம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எது செய்யறதோ அது வந்து அவர் செய்யற விதத்துல வந்து ரொம்ப அழகா கியூட்டா ஒண்ணு போயிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு இந்த பாத்தீங்கன்னா, கேள்வி இந்த விஷால் பயந்தது கூட எங்களுக்கு செம்ம சிரிப்பா இருந்தது. இந்த ராணுவ கோட்டு பக்கத்துல நின்னானா, பிரேக் விட்டப்போ விஷால் வெளிய வந்து சொல்றான், "டேய் எனக்கு பயமா இருக்குடா அவன் பக்கத்துல நிக்கிறதுக்கு. ஆஜானும் பாகுவா இருக்கான்." அதான் சொல்றேனே, அவன் ஒரு பயங்கரமான த்ரெட்டு. ஆனா ஒரு இன்னும் வளர்ந்த குழந்தை மாதிரி எக்ஸாக்ட்லி. அவனோட இல்ல பிஹேவியர். அவன் சவுண்டே போய் கேட்கறான் பாத்தீங்களா? அவன் நம்மலாம் கேட்க மாட்டோம்ல. வயசு எவ்வளவு? அப்படின்னா சவுண்ட் வாஸ் சேயிங் சம் 20ன்னு என்னமோ. அதுக்குள்ள உனக்கு ஏன் நடத்த முடி வந்துருச்சு? அதெல்லாம் வந்து சீரியஸ்லி நாமெல்லாம் ஒரு விமன்ட்ட போய் வி ஒன்ட் ஆஸ்க் ஃபார் த ஏஜ், ரைட்? ஜெனரலி வி சே தட். ஒரு ஆண் மகன்ட்ட அவனோட சம்பளத்தை கேட்கக்கூடாது. ஒரு பெண் கிட்ட வந்து உன்னைய அவன் கூசாம எனக்கு ஏதோ எது தோணுதோ நான் கேட்கறேன் பாரு என்ன வேணா நினைச்சுக்கோங்கிற மாதிரி ஆஃப் லேட் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன் அவனை எனக்கு. டு பி வெரி ஹானஸ்ட். இல்ல சார், நேத்து இதை யாராவது நோட் பண்ணீங்களான்னு தெரியல. அப்பார்ட் ஃப்ரம் முத்து அவங்க ஸ்கோர் பண்ணாரு, எனக்கு அது ஸ்கோரிங் மட்டும் தான் தெரிஞ்சது. அவர் வேணும்ட்டே விட்டு கொடுத்த மாதிரி தான் பர்சனலி நான் பிலீவ் பண்றேன். அப்போ அதை முடிச்சுட்டு பிக் பாஸ் கேட்டு ஒன்னத்த ஸ்கோர் பண்றாரு. அப்போ இதை இழுத்து வச்சதே ராணுவ தான். தனியா ஸ்கோர் பண்றான் பண்றா, வாங்க எல்லாரும் சேர்ந்து பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்போம். அந்த காரை தூக்கிப்பட்டதே அவன் தான். கரெக்ட். ஐயோ, அவன் ஸ்கோர் பண்றாயா கூட வந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கத்தான் சுதாரிச்சாங்களே விஷால் எல்லாமே. அது கரெக்ட். அவன் சப்பாத்தி கேக்குற விதம் அதெல்லாம் வந்து ஒரு 2 இல்ல சப்பாத்தி அதெல்லாம் கிடைக்கும். அவன் கேக்குறது நல்லா இருக்கும். ஒரு 2 சப்பாத்தி இல்ல கிடைக்குமா? ஆர் அட்லீஸ்ட் 1 சப்பாத்தி கிடைக்குமா? இல்ல நான் அதெல்லாம் கிட்டிஸ்னஸ் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம வந்து மெச்சூர்டா இங்க கேம் ஆடுற பிளேயர்ஸ் யோசிக்கிறது முத்து, ஜாக், தீபக்னு நம்ம ஒரு வரிசை பத்தி வச்சிருப்போம். அதுல ராணுவம் இருக்கவே மாட்டா போல. அந்த இடத்துல யாருமே யோசிக்கல. ஜாக்கும் யோசிக்கல, தீபக் யோசிக்கல, சௌந்தர்யாவே சில நேரம் பிரில்லியண்டா யோசிப்பாங்க, சில நேரம் ஒஸ்டா யோசிப்பாங்க, அதுவும் யோசிக்கல. அப்போ இவன் யோசிச்சான் பாருங்க, தனியா ஸ்கோர் பண்றா போல அப்படின்ட்டு. ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன் ரவி, இவனுக்கு கை மொத்தம் இந்த மாதிரிலாம் ஆகாம இருந்திருந்தானே இன்ஜுரி கண்ணா பின்னான இருக்கும் நிறைய பேருக்கு. வெறுமா கையை இப்படி சொலகு மாதிரி விரிச்சாலே போதும். இல்ல பாத்தீங்களா கன்வே அவன் சொல்றானே விஷாலு, இல்ல சார், ஏன் ஆக்சுவலி நம்மளுக்கு எட்டினாலே போல அவன் நின்னாலே கன்வேயர் பெல்ட்டுக்குள்ள கை போகுதுன்னு நான் அதெல்லாம் செமையா இருந்தது. அதெல்லாம் சார் சொல்லும்போது அது இந்த செமையா இருந்தது. வீட்டினுடைய பிக் பாஸினுடைய கடைக்குட்டி மாதிரி ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இல்ல நிறைய கரெக்ட். விமர்சனங்கள் அவர் மேல வச்சாலும் நிறைய விமர்சனங்கள் அவர் மேல வச்சாலும் ஈவன் விஜய் விஷால் என்டர்டெய்னர் உள்ள இருந்தாலும் என்டர்டெயின் பண்றது வந்து சில இடங்கள்ல வந்து ராணவா தெரியுறாரு. அட் த எக்ஸாக்ட்லி. சேம் டைம் ரவி உங்களுக்கு சொன்ன வந்து இல்ல மாதிரிதான் மஞ்சரி இந்த இவங்கெல்லாம் வந்து வாரம் அடுத்த அவங்களுக்கு வாரம் கூட ஓட்டு டிக்ளைன் ஆகலாம் ப்ரோ. ஃபேமிலி ரவுண்ட் அது எப்படி போகும்னு தெரியல. ஆனா யோசிச்சு பாருங்க, அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே, சரியா, என்டூரன்ஸ் டாஸ்க்கு. அவர் ஆடவே தேவையில்ல, ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பிரில்லியண்டா ஒரு 3 பேரு தோத்துட்டு ஒரு 4வதா தோத்தாருன்னா சிம்பத்தி ஓட்ட தூக்கிடும். இல்ல சார் இது ஒரே நிமிஷம், நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் திங். ஜெயிச்சிருவான். அவன் கைக்கு ரெடி ஆகணும், அவ்வளவுதான் மேட்டர். இப்போ இல்ல கரெக்ட். ரவி சார், நானா சொல்றேன் கை ரெடியா வாங்கிய சார். நீங்க ஒரு இப்போ நிக்கிறாங்க ஹவுஸ்மேட் எல்லாமே டிக்கெட் டு ஃபினாலேல என்டூரன்ஸ் டாக்ஸுக்கு ஒரு 3 பேர் தோத்த உடனே 4வதா இவர் தோத்தாருன்னு வைங்க, ஒத்த கைய வச்சுக்கிட்டே இப்படி ஆட்டாம் பண்ணிட்டு சிம்பத்தி ஓட்டு எங்க போய் நிக்கோன்றேன். கரெக்ட். ஆனா நீங்க இந்த சிம்பத்தி ஓட்டிங் எல்லாமே ஓகே, ஃபைன் டியூனிங்ல சேனலைசிங் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு 5 பேர் சூஸ் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்துல இது வந்து கண்டிப்பா வந்து சேனலுக்கான ஒரு டிசிஷன் கண்டிப்பா எடுத்துருவாங்க.
ஐயா நான் ஒரே சொல்றேன் எல்லாத்துக்கும், இந்த ஹோஸ்டுக்கும் கோஹோஸ்டுக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த ஸ்பேஸை எங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் ஒப்படைச்சதுக்கு. ஆனா என்ன தெரியுமா ரமேஷ் ப்ரோ, இப்ப என்ன தெரியுதுன்னா அண்டர் கிரவுண்ட் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஏன்னா செகண்ட் பிளேஸ்ல இருந்த சௌந்தர்யாவை பீட் மேல வந்துட்டாங்களாமா. இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க முத்துக்குமர் தான் காம்படிட்டரான். அதனால அவங்களுக்கு எப்படி முத்துக்குமரனை பீட் பண்றதுங்கிறத நம்ம கிட்ட இருந்து கண்டென்ட் எடுத்து பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல அண்டர் கிரவுண்ட்ல. 2 பேரும் கோஹோஸ்டும் ஹோஸ்டும் பாருங்க, ஸ்பீக்கரை கூட ஆன் பண்ணாம அமைதியா லாஃபர் ப்ரோ ஒன்னு சொல்லிக்கிறேன். ஆனா ரவி லாஃபர் அண்ணா ப்ரோ ஒண்ணு இல்லடா, ஆக்சுவலி எழுதப்பட்டுருச்சு ப்ரோ, சேஞ்ச் பண்ண முடியாது. ஹோஸ்ட் இருக்காங்கல்ல, ஹோஸ்ட் தூங்கி 5 மணி நேரம் ஆச்சு. ஹோஸ்ட் தூங்கி 5 மணி நேரம் ஆச்சு. அவங்க யூகேல இருக்காங்க. இப்ப கோஹோஸ்ட் நான் மட்டும் தான் இருக்கு. அவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கிறதே இப்ப அவங்களுக்கு தெரியாது. என்ன சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. லாஃபீர் வெல்கம் லாஃபீர்னு சொன்னாங்க, அதோட சரி. கரெக்ட். Yeah, bro. என்ன I just want நடந்துகிட்டு இருக்கு? to say, I Yeah. just want to tell one thing. I'm sorry, I just want to say one thing. எத்தனை பேர் வந்து டெவில் டாஸ்க்ல வந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ராணவ் ஏஞ்சலா இருக்கும்போது டெவில்ஸ் கேட் அப்படி இருப்பாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவன் அங்க போக சொல்றான். பட் அதை வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்த்தேன் அந்த இடத்துல. ஸோ அங்க வந்து யாரு ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனாலும் மற்றவங்க கிட்ட அந்த டெவில்ஸை வரவிடாம நீ அவங்கள டார்ச்சர் பண்ற இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அதை வந்து நேச்சுரலாவே வந்து ராணவ் செஞ்சாரு. பட் ப்ரோ ராணவோட எல்லாமே நிறைய பாயிண்ட் கொஞ்சம் கோர்வையா பேச தரல. அதுக்கடுத்தது அந்த விஜய் சேதுபதி கேட்கிற கேள்விக்கு அவருடைய வாதத்தை எடுத்து வச்சு அந்த பேட்டில் ஆட தரல. அது மட்டும் சிம்பிளா சொல்லிடலாம் bro. அது ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்லிடுறேன். ஓகே கைஸ்